5 வருஷமா ஒரு பெண்மணியோட வயித்துல சிசர். நம்ப முடியுதாங்க? கேரளா ஆலப்புழாவை சேர்ந்தவங்க உமா ஜோசப் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்காக அங்க இருக்கிற ஆலப்புழா அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்கு பிறகு இவங்களுக்கு தொடர்ந்து வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. திரும்ப டாக்டர் போய் பார்த்திருக்காங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க, இது ஆபரேஷனுக்கு அப்புறம் யூசுவலா வர்றது, இது ஒரு சைடு எஃபெக்ட் தான், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி பெயின் கில்லர், அதுக்கு தேவையான மாத்திரைகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து இவங்க பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டதுனால இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அதனோட விளைவு இவங்களுக்கு யூரின் போறப்போ ரொம்ப சிரமமா இருந்திருக்கு. யூரின் போறதுக்கே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற கட்டத்துல இவங்க ஹாஸ்பிடலுக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க. ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி என்னன்னா 10 சென்டிமீட்டர் அளவு உள்ள ஒரு சர்ஜிக்கல் சிசர் இவங்க வயித்துக்குள்ளேயே இருந்திருக்கு. இது எப்படி அவங்க வயித்துக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இவங்க கர்ப்பப்பை பிரச்சனைக்காக ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னு. அப்போ ஒரு மருத்துவர் இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது சர்ஜிக்கல் சிசரை இவங்க வயித்துக்குள்ளே வச்சு தச்சிருக்காரு. 5 வருஷமா பாவம் இவங்க அந்த வலியினால துடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், நீங்க 5 வருஷம் ஒரு சிசர், அதுவும் 10 சென்டிமீட்டர் உள்ள ஒரு சிசர் நம்ம வயித்துக்குள்ளே இருக்கிறப்ப எவ்வளவு வலியா இருந்திருக்காங்க. யோசிச்சு பார்க்க முடியுதா நம்மளால? அவ்வளவு அலட்சியமா போச்சு அவங்களுக்கு. அந்த 5 வருஷம் ஒரு சிசர் வயித்துக்குள்ள இருக்கு அப்படின்றப்போ என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும்? நீங்க பண்ண இந்த அலட்சியமான விஷயத்தினால இன்னைக்கு அவங்க எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இதுல வேற அந்த மருத்துவமனையில இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத, பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. யாருங்க வராங்க அரசு மருத்துவமனைக்கு? ஏழைங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்க தானங்க வராங்க. நீங்க எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிடல்ல பாத்துக்கிறீங்க, உங்களுக்கே தெரியுது நீங்க கட்டின அரசு மருத்துவமனை எந்த லட்சணத்துல இருக்குன்னு. ஏழை மக்களோட உயிர்னா உங்களுக்கு அவ்வளவு வளர்ச்சியமா இருக்கா? காசு இருக்கணும்னு தான் உயிரா? ஒரு சில அரசு மருத்துவமனை நம்மளால சொல்லவே முடியலங்க. பல அரசு மருத்துவமனைகள் நடக்குது. கண்டிப்பா கவர்மெண்ட்ஸ் நல்ல விஷயங்கள் பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல பல மோசமான விஷயங்கள் நடக்குது. இந்தியா முழுக்க பெரும்பாலான மருத்துவமனையில இந்த பிரச்சனைகள் இருக்குங்க. சரியான டாக்டர்ஸ் இருக்க மாட்டேங்கிறாங்க, சரியான வெண்டிலேஷன் இருக்க மாட்டேங்குது, சரியான சிகிச்சைகள் இருக்க மாட்டேங்குது, மருந்துகள் சரியா இருக்க மாட்டேங்குது, மாத்திரைகள் சரியா இருக்க மாட்டேங்குது, படுக்க பெட் இருக்க மாட்டேங்குது. எவ்வளவு பேருக்கு பெட் இல்லாம கீழே படுத்துட்டு இருக்காங்க. சரியா கிளீனிங்கா இல்ல, சரியான நேரத்துல ட்ரீட்மெண்ட் இல்ல, எலி ஓடுது, நாய் ஓடுது, கரப்பாம்பூச்சி ஓடுது. இது ஹாஸ்பிட்டலா இல்ல குப்பை தொட்டியா? நோய்க்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க இருக்கிற கண்டிஷன்லயே மக்களுக்கு இன்னும் நோய் அதிகமாயிடும் போலயே. அவங்க 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடிக்கு எங்க போவாங்க? இல்லாததுனால தானே உங்ககிட்ட வராங்க. இங்க ஏழைங்க கிட்ட இருக்கிறது என்னங்க? வெறும் உயிருங்க. அந்த உயிரை நீங்க வியாபாரமாக்குறீங்களே. வாழ்றப்ப 5 வருஷம் நரக வேதனை அனுபவிச்சிருக்காங்க அவங்க. எவனோ ஒருத்த அந்த டாக்டருடைய அலட்சியத்தினால. பாவங்க, ஏழைங்க பாவம். அவங்கள வச்சு நீங்க பண்றீங்க பாருங்க. பொதுமக்கள், நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு, அதுக்கான அறிவு இருக்கு அப்படின்னு தானே அவங்க உடம்ப உங்ககிட்ட கொடுக்குறாங்க. சரியாக்கிடுவீங்கன்னு இப்படி பண்ணிருக்கீங்களே. இந்த சிசரை வச்சு தைச்ச டாக்டர் யாருன்னு தெரியல. ஆனா இவர் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு அலட்சியமா இருக்காங்க பாருங்க மருத்துவர்கள், அரசாங்கம், இங்க எல்லாருமே தான். தயவு செஞ்சீங்க மருத்துவர்களுக்கு ஒரு ரெக்வெஸ்டா வைக்கிறேன். நீங்க பண்றது ஒரு சேவை. உங்களுக்கு உண்மையா, உங்க மனசாட்சிக்கு நேர்மையா நீங்க பண்ற செயலை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.